நம்மை போ முரளின்னு சொல்றீங்க. யாருன்னு நாங்க சொல்லலையே உங்களுக்கு. எந்த புத்துக்கு எந்த பாம்பு இருக்கு? சரி, முதல் வணக்கம். சரி, குமார் அண்ணா அப்படியா? சரி, குமார் அண்ணா இங்க சீரணியில வந்து இறங்கி குமார் அண்ணா லண்டன் குமார் அப்படியா வந்து கேட்டாலே சொல்லுவாங்க சொல்லி அறிவித்தல் வந்துச்சு. அப்ப வந்தோம். அதே மாதிரி இறங்கினோன்னு கேட்ட ஆளையே நேரம் வந்து காட்டிட்டாங்கன்னு. சரி, ஓகே. சீரணி அம்மன்ற கொடையர் ஓ வந்திருக்கிறோம். சின்னல இருந்தே கோயில்ல கூடுதல் எனக்கு சாப்பாடு இருக்கிறது கூட இந்த கோயில்ல தான் நினைக்கிறேன். சரி, அப்ப நீங்க இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் சொல்லி கேள்விப்பட்டேன். முதலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குமார்ன்னு சொல்லி அழகாக ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? நாங்க கேட்க தேவையில்லை யார் அனுப்பினு பாசம் இல்ல. சரி, ஆனா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு. கேட்டோன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆள் என்னண்டு ஏன் அப்படி முரளிதான்னு சொல்றீங்க? அவர் வந்து இவ்வளவு பேருக்கு மத்தியில் அவரோட கொஞ்ச நாளா தான் பழகினார். அவர் வந்து என்னோட உயிரா பழகும். டக்கன் எந்த விஷயம் டக்கன் உடனே கொண்டு பண்றதுல ஒரு ஆள் அதுல ஒரு ஆள். சரி, அவ்வளவு தூரம் வந்தோன்னா எந்த பொதுக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியுமாண்டு அவ்வளவு உறுதியாவே நிக்கிறீங்க. அவ்வளவு உறுதியா நிக்கிறவங்கள்ட்ட நாங்க யார் கொடுத்தது என்ன கொடுத்தது நீ கேட்க இயலாது போல. கேட்கவே இயலாதுதான் நினைக்கிறேன். இத்தனை சொந்த பந்தம் இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு இது செய்யறேன்னா முரளிதான் சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு ராத்திரி முடிய 12 மணிக்கு கஜேதும் வந்து தட்டி தந்தவர். நான் இந்தியாவில் நான் கஜேன் எதிர்பார்க்க தட்டினோன்னு அதுக்கு அனுப்பிட்டேன். அனுப்பினோன்னு கஜேன் கேக்கோட வந்து கேக் பண்ணி. சரி, அடுத்த கேக்கும் வந்திருக்குது. அதான் எனக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினால் விடிய காலமே 8:30 எங்கட டைம் 8:30 கொடுத்துட்டீங்களா? அது வந்து நான் இப்பதான் 8:30 சொல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு மாறி மாறி அந்த அன்பை தாங்கள் கொடுக்கணும் என்று போட்டி போட்டு இருக்கிற அன்புகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிற உறவுகள் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி போட்டு இன்றைய திகதி போட்டு 17/4/2024 போட்டு உங்களுடைய அழகான படங்கள் எல்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு வாழ்த்து மடல் ஒன்றும் அனுப்பி இருக்கிறார். ஒரு ஞாபகார்த்த ஃப்ரேம் ஒன்று வாங்கிட்டு யாருன்னு பாருங்க. சரி, முரளி தம்பி எங்களுடைய அண்ணனுக்கு பிறந்த நாள். அண்ணனுக்கு கொண்டு போய் இந்த பரிசுகளை கொடுங்க. ஆள் கொஞ்சம் பிஸியான ஆள் தான், இன்னைக்கு பிஸியா தான் நிற்பேன். ஆனாலும் எந்த பரிசு அவர் யோசிப்பாரா இருந்தா அதை அவ்வளவு சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருந்தேன். எதிர்பார்த்தீங்களா முரளி இருந்து இவ்வளவு அன்பாக? நான் அப்படித்தான் நினைச்சேன். நான் முதல்ல வந்து போட்டோவை பார்த்துட்டு பிறகுதான் கேள்விப்பட்டேன் இப்படி நீங்க வந்து நிக்கிறீங்க, கோயிலுக்காக வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, சந்தோஷம். தேங்க்யூ. என்ன சொல்ல போறீங்க முரளி? உங்களுடைய தம்பிக்கு இந்த பரிசுகள் இன்னைக்கு ஞாபகார்த்தமா உங்களுக்கு அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தணும். சரி, சந்தோஷம். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்.
கோயில்ல நீங்க கேட்ட கையோட வந்து இந்த பரிசை முகஞ்சொலிக்காம ஏற்றுக்கொண்டதுக்கு முதல்ல நன்றி. வேற யாருமே சொன்னா நான் அலுவலா நிற்கிறேன், நீங்க போகோ பிறகுலாம் சொல்லியிருக்கீங்க. அந்த பண்பு தான் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இப்படி ஒரு தம்பிக்கு ஈடான ஒரு உறவு கிடைச்சிருக்கு எப்பவுமே. அதுதான் சரி, சந்தோஷம். இப்ப நாங்க வந்ததுக்காக உங்களுக்காக முரளி அண்ணா சார்பாக ஒரு பிறந்த நாள் பாட்டு படிச்சுட்டு வரைக்கும். சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kumar. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். எப்பவும் சீரடி அம்மாளின் அருளோட ஆசியோட சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கணும் கடவுளை வேண்டிக் கொள்றோம். முரளி அண்ணா சார்பாகவும் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.